பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்துக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் பிரிண்டிங். நீங்கள் என்னதான் டச் பண்ணாலும் சரி, அழிச்சாலும் சரி, இந்த கிளாத்து நீங்கள் போட்டு 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 கிழிச்சாலும் சரி, இந்த பிரிண்டிங்குங்கிறது மங்காது, சேம் டைம் போகாது, லாங் லாஸ்டிங் இந்த பிரிண்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கார்பன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம கார்பன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம கார்பன்ஸில் பண்ணக்கூடிய மக் கலெக்ஷன்ஸோட நம்மகிட்ட இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் மக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ், நம்மகிட்ட இருக்க டிஷர்ட் கலெக்ஷன், நம்ம என்னென்ன கிளாத்ல பிரிண்ட் பண்ணுறோம், என்னென்ன பிரிண்ட் பண்ணுறோங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறோம். ஓகே, ஃபாஸ்ட். நம்ம பார்த்தீங்கன்னா கார்பன்ஸில் 2 டைப் ஆஃப் பிரிண்டிங் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன். ஓகேங்களா? ஸோ ஹீட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப். ஓகேங்களா? அந்த டிடிஎஃப் முறையில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 முறைகளில் நாங்கள் வந்து பிரிண்டிங்கை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சப்ளிமேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து பேசிக் பிரிண்டிங் நம்ம கார்பன்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் எஃபெக்டிவாக இருக்கும், சேம் டைம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பட் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அது வந்து பாலிஸ்டர் கிளாத்ஸ். சரிங்களா? இந்த நிட் நிர்மல், பாலிஸ்டர் கிளாத்ஸ், ஜெர்சி கிளாத்ஸ், இதில் மட்டும்தான் நம்ம வந்து சப்ளிமேஷன் மூலிமா பிரிண்ட் பண்ண முடியும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் மட்டும்தான் நம்ம வந்து சப்ளிமேஷன் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சப்ளிமேஷன்னா என்ன, அந்த என்னென்ன டிஷர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட அதில் என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் குவாலிட்டி இந்த சலீனா அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி. சரிங்களா? இதுதான் சலீனாங்கிற குவாலிட்டி. இங்கே வாங்க, கேமராவை பக்கத்தில் கொண்டு வந்துருங்க. இப்போ இது டிஷர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு காட்டிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸோடைய சைஸ் நம்மக்கிட்ட 22 சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கிட்டோடைய ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால ஒரு கிட்டோடைய ஃபோட்டோவை போட்டு நாங்கள் சாம்பிளுக்கு ஒரு பிரிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு நான் அதை காட்டிடுறேன். வரமாட்டேங்க. ஓகே, இதுதான் அந்த சலீனாங்கிற குவாலிட்டி. ஓகேங்களா? டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிளாத். இது உங்களுக்கு இன்னும் கிளாத்தை க்ளோஸாக காட்டிடுறேன் பாருங்க. இது வந்து ஜெர்சி கிளாத்து, காட்டன் கிடையாது. 1% இதில் காட்டனுங்கிற இருக்காது. இந்த கிளாத்தில் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்டு பேக் பிரிண்டிங் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்துக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் பிரிண்டிங். நீங்கள் என்னதான் டச் பண்ணாலும் சரி, அழிச்சாலும் சரி, இந்த கிளாத்து நீங்கள் போட்டு 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 கிழிச்சாலும் சரி, இந்த பிரிண்டிங்குங்கிறது மங்காது, சேம் டைம் போகாது, லாங் லாஸ்டிங் இந்த பிரிண்ட். இது ஒரே கண்டிஷன், நீங்கள் ஒயிட் கலரில் மட்டும்தான் இதை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சலீனாங்கிறது ஹாஃப் ஹேண்ட் வரும். இந்த டிஷர்ட்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் 250 rupees தான். ஒரு சைடு ஃபோட்டோ போட்டு இது எந்த சைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ இதே சைஸில் நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த சைஸில் தெரியுதுங்களா, இந்த டிஷர்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே அந்த சலீனா டிஷர்ட் தான். இதுவும் அதே சலீனா டிஷர்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்கள் எந்த சைஸ் வேணும், ஒரு டிஷர்ட் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாத் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிளாத் மாதிரி தான், பாலிஸ்டர் கிளாத் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்ட் ஃபீலிங்காக இருக்கும். கிளாத் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுலேயே இந்த கிளாத்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாத் வந்துட்டு அந்த நிர்மல், அதாவது சப்ளிமேஷன் பண்ணக்கூடிய கிளாத்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட். இது வந்து டாட் நிர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட் டாட்டாக இருக்கும். அந்த பாப்கார்ன் டிஷர்ட் உடைய பாப்டாட் டிஷர்ட் கிடையாது, அது மாதிரி இருக்கும். கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும். இதோடைய பெனிஃபிட் என்னன்னா, போடும்போது கொஞ்சம் அந்த ஏர் இன் அண்ட் அவுட்டுக்கு இது நல்லா இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேர்க்காது, பெருசாக அந்த ஹீட்டுங்கிறது இருக்காது இந்த கிளாத்து. இது பார்த்தீங்கன்னா இந்த டாட் நிர்மல் ஃபுல் ஹேண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஃபுல் ஹேண்டில் அவைலபிள் இருக்குது. இது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஷர்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங்கோட சேர்த்து உங்களுக்கு நாங்கள் டிஷர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங்கோட 550 rupees சார்ஜ் பண்ணுறோம். இதெல்லாம் வெளியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஓகேங்களா? ஸோ 550 rupees நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் போகிறீங்க, நாங்கள் வந்து ஒரு ரேலி கண்டக்ட் பண்ண போகிறோம், காலேஜ் மூலியமாக ரேலி கண்டக்ட் பண்ண போகிறோம், இல்லை நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம், இந்த சோஷியல் ஒர்க்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிளான கிளாத் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். ஜஸ்ட் 250 rupees தான் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் கிட்ஸோடைய சைஸ் பண்ணாலும் சரி, பெரியவங்களுடைய சைஸ் பண்ணாலும் சரி, எந்த சைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஜஸ்ட் 250 rupees தான் ஆகும். இல்லை நான் வந்துட்டு ஒரு பிளேசர் வேர் போட போகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படி சூப்பராக போகிறேன், எனக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கணும், டிஷர்ட்டும் கஸ்டமைஸ்டாக இருக்கணும்னா இந்த இதை நீங்கள் போகலாம். இது வந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி
அந்த நிட் நிர்மல் கிளாத்து ரேட்டு 550 ருபீஸ் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டிங் வரும். ஓகேங்களா? மேலே இது போட்டுட்டு ஒரு பிளேசர் வேர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சப்ளிமேஷனில் என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு சப்ளிமேஷன் அப்படின்னாலே ஒயிட் கலர் மட்டும் தான் பண்ண முடியும், பாலிஸ்டர் கிளாத்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நாங்கள் அப்படி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? எங்ககிட்ட இருக்க மிஷின்ஸில். நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். அடுத்த டைப் ஆஃப் பிரிண்டிங் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா DTF பிரிண்டிங். சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த டைப் ஆஃப் டிஷர்ட்ஸ்லாம் நாங்கள் விலாவரியாக இதோடைய ரேட்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிற ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. எப்போ வேணாலும் இதோட ரேட் அதிகமாகும் கம்மியாகும் மாறிட்டே இருக்கும். கரண்ட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நான் விலாவரியாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பி சென்ட் கேட்லாக்னு மட்டும் போடுங்க. ஒரு கேட்லாக் வியூ ஆகும் இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் டிரைவுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே மக்கு டிஷர்ட்ஸ்லாம் இருக்கும். டிஷர்ட்டோடைய அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அது வந்துட்டு டிஷர்ட்டோடைய பேஜுக்கு கொண்டு போயிடும். அதில் நீங்கள் எல்லாம் டிஷர்ட்டோடைய வெரைட்டிஸ்லாம் எல்லாமே பார்த்து ரேட்டு கரண்ட் ரேட் என்ன இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம சொல்கிற எல்லா வெரைட்டிஸும் அதுலேயும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் அந்த DTF பிரிண்டிங் இருக்கு இல்லைங்களா? அந்த DTF பிரிண்டிங்க்கு எந்த ரூலும் கிடையாது. எந்த விதமான கிளாத்தில் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், எந்த சைஸில் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளிமேஷனை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 2 மடங்கு அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பிரிண்டிங் சார்ஜ். ஓகே ஃபைன். அதில் வந்து நம்ம பேசிக்காக என்னென்ன கிளாத் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலர் ஃபிட், இதுதான் பேசிக்கான கிளாத். இப்போ சப்ளிமேஷனில் எப்படி நம்ம வந்து சலினாங்கிற குவாலிட்டி பார்த்தோமோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் வந்து 180 GSM. சரிங்களா? 180 GSMல பயோ வாஷ் காட்டன், ஃபுல்லி காட்டன் கிளாத். பயோ வாஷ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டிஷர்ட் பக்கத்தில் வாங்க எடுத்துட்டு வாங்க, கேமராவை டிஷர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லி காட்டன். உங்களுக்கு 180 GSM இருக்கும். அந்த இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கேப்ஸ் எல்லாம் தெரியுதுங்களா? ஃபுல்லி காட்டனு. உங்களுக்கு காட்டன் வேறு வெயிலுக்கு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் சைஸ் எல்லாம் எந்த இதுவும் இல்லை, நீங்கள் எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கலரில் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் டாம் அண்ட் ஜெர்ரி டிஷர்ட் மாதிரி இதுவும் 180 GSM காட்டன். இது நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி இது நல்லா லூஸாக இருக்கும். சேம் டைம் நல்லா சாஃப்டான கிளாத்தாக இருக்கும், காட்டன் கிளாத்து. அதுலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் அதே 180 GSM. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்களுடைய டிஷர்ட் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குழந்தைங்களுடைய டிஷர்ட் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க நம்ம DTF பண்ணும்போது சின்ன கிட்ஸோடைய டிஷர்ட் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாலாம் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 4-5 டிஷர்ட்ஸ் பண்ணும்போது ஒரு 3 டிஷர்ட்டாக பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு 10 டிஷர்ட் பண்ணணும்னா ஓகே ஃபைன், சூப்பராக பண்ணலாம். நம்ம ப்ரைஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டிஷர்ட் பண்ணும்போது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 டிஷர்ட் பண்ணும்போது ரேட் அப்படியே கம்மியாகும் உங்களுக்கு. இந்த மாதிரி கலர் டிஷர்ட்ஸ், ஒயிட் கலர் கிடையாது, இந்த சப்ளிமேஷன் டிஷர்ட்ஸ் கிடையாது, கலர் டிஷர்ட், காட்டன் டிஷர்ட்ஸ், வேற கிளாத்து, குவாலிட்டி கிளாத்ஸ் எது பண்ணுறதா நீங்களே ஒரு டிஷர்ட்டை கொண்டு வரீங்க, நாங்கள் அதில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது பிரிண்டிங் சார்ஜ். நீங்கள் ஒரு 10 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 180 GSM நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்மகிட்ட இருக்க பேசிக்கான DTFல பண்ணக்கூடியது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளாத். இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிளாத். ஓகேங்களா? அந்த 180 GSMலேயே சொன்னது ஒரு ரெகுலர் ஃபிட்லேயே ஒரு 220 GSM காட்டன். இது சரிங்களா? நல்ல ப்ரீமியமான கிளாத். இதுவும் பண்ணியிருக்கோம் பாருங்க, சேம் கலரு. ஸோ ஃப்ரண்ட்லையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதனால பெரிய சைஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் எந்த ரெகுலேஷன்ஸும் கிடையாது, எப்படினாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி Spotify கோடு போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரீமியம் கிளாத்து, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸும் கேட்லாகில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். கரண்ட் ப்ரைஸை நீங்கள் கேட்லாக்லேயே பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோடைய கிளாத்து க்ளோஸாக காட்டுங்க. உங்களுக்கு இந்த கிளாத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் உங்களுக்கு இந்த 180 GSM கிளாத் பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி இந்த லைட் இதாகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? பட் இதில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே தெரியாது. தெரியுதுங்களா கேமராவில்? ஓகே. இது பார்த்தீங்கன்னா அது இதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இதுதான். இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, ரொம்ப லேஸாக இருக்கும் உங்களுக்கு கிளாத்து. இது 220 GSM வரும் ப்ரீமியமில், இது 180 GSM ஓடுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாத் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மக்கிட்ட வந்துட்டு DTF பண்ணுறதுக்கு லூப் நெட் அப்படிங்கிற ஒரு கிளாத். ஓகேங்களா? ஸோ லூப் நெட் அப்படிங்கிற ஒரு கிளாத்து. இதுவும் பார்த்தீங்கன்னா அது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா? சாரி, லூப் நெட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த கிளாத்து, அதிலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிஷர்ட்டு, ப்ரீமியம் கிளாத்து. சரிங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லூப் நெட் அப்படிங்கிற ஒரு கிளாத்து. இந்த லூஸ் ஃபிட் டிஷர்ட்ஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா? லூஸ் ஃபிட் டிஷர்ட்ஸு, அந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸு, லூஸ் ஃபிட்ஸு தெரியுதுங்களா? உங்களுக்கு கிளாத் நல்லா ஹெவியாக இருக்கும், மொத்தமாக இருக்கும், நல்லா ப்ரீமியமாக இருக்கும் லூஸ் ஃபிட் டிஷர்ட்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? இந்த கிளாத் நல்லா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இதே கிளிட்டரே தெரியாது, அது லைட் உள்ள வருது, நல்லா ப்ரீமியமான ஒரு கிளாத்தாக இருக்கும் உங்களுக்கு.
ஓகேங்களா. ஸோ இது லூப் நெட்டு கிளாத்து, இதோடைய ப்ரைஸும் மென்ஷன் ஆயிருக்கு. இது வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லூப் நெட்டுங்கிற ஒரு கிளாத்தை நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா. லூப் நெட்லேயே நார்மலும் பண்ணுறோம், கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா லூப் நெட்லேயே ப்ரீமியம்ங்கிற ஒரு கிளாத்தும் பண்ணுறோம். ஓகேங்களா. நார்மலும் பண்ணுறோம், கேட்லாக்ல பாருங்கள் லூப் நெட் நார்மல் இருக்கும், ப்ரீமியம் இருக்கும். ரெண்டோடைய கரண்ட் ப்ரைஸும் நீங்கள் கேட்லாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்லாக்ல பார்க்குறது எல்லாமே சிங்கிள் டிஷர்ட்டுக்கான ப்ரைஸ் மட்டும்தான். ஓகேங்களா. எதுவுமே பார்த்தீங்கன்னா லார்ஜர் குவான்டிட்டியோட ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு 10 டிஷர்ட் இந்த குவாலிட்டியில் 20 டிஷர்ட் வேணா அதுக்கு உண்டான ப்ரைஸ் நம்ம சொல்லிடலாம், கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைன், இது பார்த்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்க கிளாத் எது அப்படின்னா இது டிடிஎஃப் பண்ணுறதுலேயே ஹூடி பண்ணுறோம். பட் ஹூடியை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒன்று கண்டிப்பாக பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஹூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஷர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தெரியுதுங்களா ஹூடியில். ஓகேங்களா. இது வேணால் போட்டு காட்டிட்டோங்களா நான்? ஓகேங்களா. கொஞ்சம் பின்னாடி போங்க, இது வேணால் போட்டு காட்டிடலாம் நம்ம ஹூடி உங்களுக்கு. இது என்னுடைய சைஸ் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் இது. ஓகேங்களா. உங்களுக்கு நான் என்னுடைய சைஸ் இல்லது, இது எனக்கு என்னோட பெரிய சைஸு. பட் எனக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. எனக்கு மைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக தான் இருக்குது இந்த இது உங்களுக்கு. ஸோ ஹூடி இந்த மாதிரி நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும், போடும்போதே உங்களுக்கு சூப்பரான அவுட்லுக் கொடுக்கும். ஓகேங்களா. இதோடைய கிளாத் குவாலிட்டி பாருங்கள், வாங்க கொண்டு வந்து காட்டுங்க. கிளாத் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதே இன்னர் கிளாத் பாருங்கள், ஒரு மாதிரி இதெல்லாம் உள்ளன் மாதிரியான கிளாத்லாம் வச்சு தைச்சு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. நல்ல இந்த மழை காலத்துக்குலாம் போட்டுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஓகேங்களா. இது நீங்கள் முன்னாடி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி கேப்போட வந்துருக்கும், ஹூடினாலே கேப்போட தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, பண்ணுறதான் பண்ணுறீங்க ஒரு 10 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. 10 இல்லைனா ஒரு 3 நாளாச்சு பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா. அது அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த பீஸ் வந்து ஸ்டாக் உள்ள இருக்கு, என்ன சைஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம கரண்ட் பிரைஸ் என்னங்கிறது எல்லாமே தெளிவா சொல்லிடலாம். இது ஒன்னா பண்ணாதீங்க, பண்றதா பண்ணுங்க, அதிகமா பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே ஃபைன். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த குவான்டிட்டி இது பாத்தீங்கன்னா மோஸ்டா கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்க, கார்பரேட் சைடு இருக்கிறவங்க பேரே கார்பரேட் டிஷர்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ கார்பரேட் சைடு இருக்கிறவங்களுக்கான ப்ராடக்ட் இது. இது வேணாலும் நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு 10 டிஷர்ட்ஸ் வேணும் எங்கள் கம்பெனிக்கு, நாங்கள் வந்து ஒரு 20 டிஷர்ட், நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு டிஷர்ட் வேணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கேட்டு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்மியாகவே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் கார்பரேட் டிஷர்ட் இது. ஸோ கொஞ்சம் பின்னாடி போங்க, பின்னாடி போய் காட்டிடுங்க. இதுதான் கார்பரேட் டிஷர்ட். ஓகேங்களா. இந்த மாதிரி காலரோட வரும் உங்களுக்கு, சைடு பக்கத்தில் வாங்க, காலரோட வரும், சைடில் ஹேண்ட் கப்ஸ் இந்த மாதிரி வரும், டிஷர்ட்டில் ஹேண்ட் கப்ஸ் இந்த மாதிரி வரும், காலர் வரும். அதே மாதிரி சேம் பாக்கெட்னா பாக்கெட் நம்ம வச்சுக்கலாம். அதே இந்த பிசி. ஓகேங்களா. பிசி அப்படின்னா இதில் பாலிஸ்டர் வித் காட்டன். சரிங்களா. இதில் கொஞ்சம் பாலிஸ்டரும் மிக்ஸ் ஆகிருக்கும், இந்த கிளாத்தில் பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து கார்பரேட் டிஷர்ட்லேயே ஒரு நார்மலான குவாலிட்டி. இதோடைய ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கும் உங்களுக்கு ப்ரீமியமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் டச் பண்ணும்போது. ஓகேங்களா. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல மென்ஷன் ஆயிருக்கு, நீங்கள் ஆல்மோஸ்ட் அதை பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து ஃபுல் குவாலிட்டி 240 GSM பயோ வாஷ் டிஷர்ட். நல்லா ப்ரீமியமான இது கிளாத்து. ஓகேங்களா. நல்லா ப்ரீமியமான கிளாத்து. ஒரு கார்பரேட்டுக்கு போடணும், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், நம்ம வந்துட்டு ஐடி கம்பெனி வச்சு நடத்துகிறோம், நம்மளுடைய ஸ்டாஃப்ஸுக்கு நம்ம வந்து டிஷர்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கிளாத் நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த கிளாத்தில் நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்கள் லோகோ போட்டுக்கலாம், பேக்கில் உங்கள் கான்டாக்ட்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு கிளாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, பட் அந்த டச் ஃபீலுங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிசி பாலிஸ்டர் மிக்ஸ் ஆயிருக்கும், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் காட்டன். ஓகேங்களா. நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம், நாங்கள் ஒரு 10 பீஸ் ஆர்டர் பண்ணுறோம், 20 பீஸ் பண்ணுறோம், 50 பீஸ் பண்ணுறோம், பட் எங்களுக்கு வந்து டச் பண்ணி நாங்கள் ஃபீல் பண்ணணும்ல, அப்போ தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா தாராளமாக நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத்தை நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுலாம். நீங்கள் ஒரு டிஷர்ட்டோடைய கஸ்டமைஸ் பண்ணாத பீஸுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு டிஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதோடைய சாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. வேறு இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கால் பண்ணியும் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம். ஓகேங்களா. எங்களுடைய இன்ஸ்டாகிராமும் இருக்குது, அதில் கூட நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம், டிஎம் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
நம்மளுடைய எங்கே நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், சரிங்களா? கோயம்புத்தூரில் உள்ள இருக்கிற மேட்டுப்பாளையம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நாங்கள் கார்பன்ஸுங்கிற ஒரு பிரிண்டிங் ஹப் வந்து லொக்கேட் ஆகிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஊட்டி மக்களாக இருக்கீங்க, குன்னூர் மக்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பூர் ஒரு கோயம்புத்தூரை தான் நீங்கள் வந்து போய் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும், டிஷர்ட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு நீங்கள் மேட்டுப்பாளையத்திலே தாராளமாக எங்கள் கார்பன்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து எதுவும் டிஷர்ட்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, உங்கள் கூட பேசுனது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது கண்டென்ட்டோட நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் வரோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.